குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஓம் தத்தாத்ரேய வித்மஹே அவதூதாய தீமஹி தன்னோ தத்த பிரசோதயாத். ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் 43. ஸ்ரீ குரு சாயம் தேவனிடம், இந்த அனந்த விரதம் செய்ததினால் கபட யுத்தத்தில் தோல்வி அடைந்து நாட்டை இழந்து காட்டிற்கு சென்ற பாண்டவர்கள் மீண்டும் அரசை பெற்றார்கள். யுத்தத்தில் தோல்வியுற்று தர்மராஜன் தம்பிமார்களுடன் திரௌபதியுடனும் 12 ஆண்டுகள் காட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அங்கு அவர்கள் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தும் கிருஷ்ணனை மறக்காமல் பூஜை செய்து கொண்டிருந்தார்கள். பாண்டவர்களை காட்டிற்கு அனுப்பியும் திருப்தி அடையாமல் துரியோதனன் அவர்களுக்கு இன்னல்களை கொடுக்க துருவாசரை அனுப்பி வைத்தார். தன் பக்தர்கள் படும் இன்னல்களை தீர்க்கும் கண்ணபெருமான் பாண்டவர்களின் துன்பத்தை தீர்க்க அவர்களிடம் சென்றார். பாண்டவர்கள் அவரை வரவேற்று பாத பூஜை செய்தார்கள். அப்பொழுது தர்மராஜன் கண்ணனிடம், சுவாமி, நீங்கள் தீயவர்களை தண்டித்து நல்லோரை காப்பாற்ற அவதாரம் எடுத்தீர்கள். நாங்கள் உங்கள் பக்தர்களும் மிக்க வேண்டியவருமாயிருந்தும் இங்கு காட்டில் துன்பங்களையும் இன்னல்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கைவிட்டால் எங்களை யார்தான் காப்பாற்றுவார்கள் என்று வேண்டினார்கள். கண்ணபெருமான் அவர்களை கருணித்து அவர்களிடம், நான் தான் அனந்தன், உலகு முழுவதும் வியாபித்திருப்பவன். மும்மூர்த்திகளும் 14 உலகங்களும் சூரியன் சந்திரன் எல்லா தேவர்களும் நட்சத்திர மண்டலமும் என்னுள் அடங்கி உள்ளன. ஆகையால் என்னை அனந்தன் என்பார்கள். என்னை அனந்தனாக பாவித்து ஸ்ரத்தையுடன் விரதம் செய்தால் நீங்கள் வேண்டியதெல்லாம் கிடைக்கும். உங்கள் துன்பங்கள் தீர்ந்துவிடும். இந்த விரதம் சந்திரன் ஆதாரமாக கொண்ட பஞ்சாங்கப்படி பாத்திரபத மாதம் வளர்பிறை சதுர்த்தசி அன்று மத்தியான நேரத்தில் பக்தியுடன் செய்தால் அவரவர் வேண்டியது நிறைவேறும். முன்பு இந்த விரதம் செய்து சுகம் பெற்ற கதையை சொல்கிறேன், கேளுங்கள். கிருதயுகத்தில் வசிஷ்ட கோத்திரத்தில் சுமந்தன் என்ற நற்பிராமணர் இருந்தார். அவருக்கு சுசீலை என்ற பெண் குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே மனைவி இறந்து விட்டாள். சுசீலா தகப்பனாரிடம் வளர்ந்து கொண்டிருந்தாள். சிறு குழந்தையானாலும் பக்தியுடன் பூஜைகள் செய்து கொண்டிருந்தாள். மனைவி இல்லாமல் யஜ்ஞங்கள் யாகங்கள் செய்ய முடியாததினால் சுமந்தன் 2வது திருமணம் செய்து கொண்டார். பாவம் சுமந்தனின் விதி. அவள் ஒரு வாயாடி. எப்பொழுதும் கணவனுடனும் சுசீலையுடனும் சண்டை போட்டுக் கொண்டும் திட்டிக் கொண்டும் இருப்பாள். சில நாட்கள் கழித்து சுசீலைக்கு வேதங்களை படித்த கௌண்டில்யனுக்கு திருமணம் செய்து வைத்தான். சுமந்தன் மகள் மேலிருந்த அன்பினால் மாப்பிள்ளையை வீட்டோடு மாப்பிள்ளையாக வைத்துக் கொண்டார். ஆனால் சுமந்தனின் 2வது மனைவி அவர்களை கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்தாள். இதை பார்த்த கௌண்டில்யன் மாமனாரிடம், நாங்கள் இருவரும் இங்கிருந்து சென்று வேறு ஊரில் குடியமர்ந்து கொள்வோம் என்று வேண்டினான். சுமந்தனுக்கு தன் மகள் தனியாக செல்வது விருப்பமில்லை. தன் மனைவியின் கொடுமைகளில் இருந்து தப்பிக்க இதை தவிர வேறு வழி தெரியவில்லை. ஆகையால் அதற்கு சம்மதித்து ஒரு நல்ல நாளில் அவர்கள் செல்ல சம்மதித்தார். அவர்கள் வீடு விட்டு செல்லும் பொழுது வழியில் சாப்பிடுவதற்காக ஏதாவது கொடுக்க சொல்லி மனைவியை கேட்டார். அவள் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. பிறகு அவளுக்கு தெரியாமல் சிறிது கோதுமை மாவை ஒரு துணியில் மூட்டை கட்டி கொடுத்தார். கௌண்டில்யனும் சுசீலையும் சுமந்தனிடம் விடை பெற்றுக் கொண்டு சென்றார்கள். மறுநாள் மதிய நேரத்திற்குள் அவர்கள் ஓர் நதிக்கரைக்கு வந்தார்கள். அங்கு குளித்து சந்தியாவந்தனம் செய்ய முற்பட்டான் கௌண்டில்யன். அந்த நேரத்தில் அங்கே சில பெண்கள் சிகப்பு நிற புடவைகள் கட்டி கலசங்களை வைத்து பூஜை செய்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த சுசீலா அவர்களிடம் விசாரித்த பொழுது அவர்கள் அனந்த விரதம் செய்கின்றோம் என்று கூறினார்கள். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சுசீலா கேட்டதற்கு ஒரு சுமங்கலி அந்த விரதம் எப்படி செய்வதென்று சொல்லலானாள். பாத்திரபத மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதி என்று இந்த விரதத்தை செய்ய வேண்டும். 14 முடிகள் போட்டு சிகப்பு நிற நூலை தயார் செய்து கொண்டு நதியில் நீராடி சிகப்பு நிற புடவையை கட்டிக்கொண்டு முதலில் தயார் செய்து கொண்ட நூல் வலது தோரணத்தை வலது கையில் கட்டிக்கொள்ள வேண்டும். இந்த தோரணம் அடுத்த வருடம் வரை கையில் இருக்க வைத்து மீண்டும் விரதம் செய்யும் அன்று இதை அவிழ்த்து புது தோரணத்தை கட்டிக்கொள்ள வேண்டும்.
ஒரு சொம்பில் நீரை நிரப்பி அதில் மா இலைகளை போட்டு சந்தனத்தினால் ஒரு புது துணியின் மேல் தாமரை பூவை வரைந்து சொம்பை துணியின் மேல் வைக்க வேண்டும். பிறகு தர்ப்பையினால் பாம்பு போல் ஒன்றை செய்து கலசத்தின் மேல் வைக்க வேண்டும். பிறகு சேஷசைனியான 4 புஜங்கள் கொண்ட மகாவிஷ்ணுவை அனந்தனாக பாவித்து அவரை அந்த கலசத்தில் அருள்கிறார் என்று நினைத்து பூஜை செய்ய வேண்டும். பிறகு கோதுமையினால் செய்த பண்டங்களை படைத்து ஒரு வேதம் தெரிந்த பிராமணருக்கு தன் சக்திக்கு தகுந்தாற்போல் தட்சணையுடன் தானம் செய்ய வேண்டும். இப்படி 14 வருடங்கள் 14 கலசங்களை தானம் செய்தால் எல்லா வளமும் பெற்று சுகமுடன் வாழ்வார்கள். ஆகையால் நீயும் இன்று இங்கே இந்த விரதத்தை செய்ய முற்படு என்றாள். சுசீலையும் அங்கே அனந்த விரதத்தை செய்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள். அப்படி செய்கையில் வழியில் ஒரு பட்டினத்தில் அவர்களை பார்த்து, இங்கே பூஜைகள் செய்ய பிராமணர் யாரும் இல்லை, ஆகையால் நீங்கள் எங்கள் ஊரில் தங்குங்கள் என்று வேண்டினார்கள். அந்த விரத மகிமையினால் திக்கு தெரியாத தங்களுக்கு இப்படி ஒரு நிழல் கிடைத்ததற்கு சந்தோஷமடைந்து அந்த பிராமண தம்பதிகள் அங்கே இருந்து கொண்டு செல்வந்தனாய் சுகமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் கவுண்டில்யன் தன் மனைவி கையில் இருந்த அந்த விரத தோரணத்தை பார்த்து, இதென்ன சிகப்பு கயிறு, நீ என்னை வசப்படுத்தி கொள்ள கட்டிக்கொண்டாயா என்று கேட்டான். சுசீலா, இது அனந்த விரத தோரணம் என்றும் அந்த விரதம் செய்து இதை கட்டியதால் தான் நமக்கு இந்த செல்வமும் சுகமும் கிடைத்ததென்று சொன்னான். ஆனால் அவள் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் அவன் அந்த தோரணத்தை பிடுங்கி நெருப்பில் போட்டான். அதனால் அவனுக்கு மீண்டும் கெட்ட நேரம் வந்து திருடர்கள் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் எடுத்து சென்று விட்டார்கள். அப்பொழுது தனக்கு திடீரென வந்த இன்னல்களுக்கு காரணம் அனந்தனை நிந்தனை செய்ததினால்தான் என்று தெரிந்து கொண்டு அவரை பார்த்து சரணடையும் வரை நீர் ஆகாரம் இல்லாமல் இருப்பேன் என்று எண்ணி அனந்தனை காணச் சென்றான். அவன் அனந்தன் எங்கே என்று கத்திக்கொண்டு காட்டுக்குள் ஓடிக்கொண்டிருந்தான். வழியில் பூவும் பூக்காமல் காயும் காய்க்காமல் இருந்த மாமரத்தை பார்த்தான். அதிசயமாக அதன் மேல் ஒரு பறவை கூட காணவில்லை. அந்த மரத்திடம் அனந்தன் எங்கிருக்கிறார் என்று கேட்டதற்கு அது எனக்கு தெரியாது என்று கூறி அவரை பார்த்தால் அவரிடம் என்னை பற்றி தெரிவியுங்கள் என்றது. அவன் சற்று தொலைவு போகையில் அங்கு புல் நிறைந்த வயலில் ஒரு பசுவும் கன்றும் புல்லை தின்னாமல் மெலிந்து நின்று கொண்டிருப்பதை பார்த்து அதையும் அனந்தன் எங்கே என்று கேட்டான். அந்த பசுவும் எனக்கு தெரியாது, அவரை பார்த்தால் நான் புல் வயலில் இருந்தும் புல்லை தின்ன முடியாத என் நிலையை அவரிடம் கூறுங்கள் என்றது. இன்னொரு இடத்தில் அப்படியே இருந்த எருதை பார்த்து அதையும் அனந்தன் எங்கே என்று கேட்டான். அதுவும் முன் போலவே சொன்னது. சற்று தொலைவு சென்றால் அங்கே 2 குளங்களை பார்த்தான். 2 குளங்களில் இருந்த தண்ணீர் ஒன்றிலிருந்து ஒன்றிற்கு போய்கொண்டிருந்தன. ஆனால் அந்த குளக்கருகில் ஒரு கொக்கும் காணப்படவில்லை. அவற்றிடமும் அனந்தனை பற்றி கேட்ட அவையும் தெரியாது என்று சொல்லின. பிறகு ஒரு கழுதையும் யானையும் காண அவையும் தங்களுக்கு அனந்தன் எங்கும் தென்படவில்லை என்று கூறின. அப்பொழுது கவுண்டில்யன் அனந்தனின் தரிசனம் கிடைக்காததால் மனம் துவண்டு வேதனையில் அங்கே உட்கார்ந்தான். அப்பொழுது பக்தவச்சலனான அனந்தரே ஒரு முதியவர் வேடத்தில் அங்கு வந்து அவனை எழுப்பி, கவலைப்படாதே, அனந்தனை காண்பிக்கிறேன் வா என்று கையை பிடித்துக் கொண்டு சென்று ஒரு அழகான நகரத்திற்கு கூட்டிச் சென்று அரச மாளிகைக்குள் சென்று ரத்தின சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த பகவான் அனந்தனை காண்பித்தார். அவரின் அற்புத சுரூபத்தை பார்த்து மனமுருகி அவரின் பாதங்கள் மேல் விழுந்து வணங்கி அவரை துதித்தார். அப்பொழுது அனந்தன் அவனை ஆசீர்வதித்து எல்லா வளமும் பெற்று சுகத்துடன் நீடூழி வாழ்வாய் என்று ஆசி வழங்கினார். அப்பொழுது கவுண்டில்யன் ஆனந்தனை பார்த்து தான் காட்டில் பார்த்த விந்தைகள் பற்றி தெரிவித்து அவை ஏன் அப்படி இருக்கின்றன என்று கேட்டான். அதற்கு திருமால், ஓர் பிராமணன் வேதங்களை சாஸ்திரங்களை கற்று அவற்றை யாருக்கும் சொல்லிக் கொடுக்காமல் இருந்ததினால் இந்த பிறவியில் யாருக்கும் உபயோகப்படாத மாமரமாகி நின்றான். சவுட்ட நிலத்தை தானம் செய்ததினால் புல்லை தின்ன முடியாத பசுவாக பிறந்தான். செல்வந்தனாகியும் யாருக்கும் தானம் செய்யாததால் அவர் எருதாகினார். ஒருத்தருக்கொருத்தர் தானம் செய்யாத சகோதரிகள் குளங்களான ஆயினர். கோபம் கொண்டு வாழ்ந்தவன் கழுதையாக, மதம் பிடித்து தன்னிச்சையாக திரிந்தவன் யானையாக பிறந்தார்கள்.
உன் தவறை நீ உணர்ந்து என்னை காண வேண்டும் என்ற ஆவலுடன் என்னை தேடி வந்த உன்னை காப்பாற்றவே நான் தான் பிராமண வேடத்தில் உன்னிடம் வந்தேன். நீ பார்த்த அவற்றுக்கெல்லாம் உன் மீதுள்ள கருணையினால் முக்தி அளித்தேன். ஆகையால் நீ மரணமடைந்த பிறகு புனர்பூசம் நட்சத்திரமாகி விண்வெளியில் இருப்பாய் என்றார். திரு கண்ணன் சொன்ன இந்த கதையை கேட்ட தர்மராஜா அவர்கள் அனந்த விரதத்தை செய்து அதன் மகிமையினால் போரில் கௌரவர்களை வென்று மீண்டும் அரசாண்டார். ஆகையால் சாயம் தேவா, நீயும் இந்த விரதத்தை செய் என்றார் குருமூர்த்தி. ஸ்ரீ குரு சொன்னபடியே சாயம் தேவனும் அவன் மகனான நாகதேவனும் இந்த விரதத்தை செய்தார்கள். அன்று முதல் கானகாபுரத்திலேயே தன் குடும்பத்தை இருக்கச் செய்து சாயம் தேவன் நித்தமும் மடத்தில் குரு சேவை செய்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட பக்தனின் வம்சத்தில் நீ பிறந்ததினாலேயே நீயும் குருவின் கடாட்சத்தை பெற்றாய் என்று சித்தமுனி சொன்னார். அவதூத சிந்தன. ஸ்ரீ குருதேவ தத்தா.